வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணல. வீட்ல வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தது. அவங்க இப்ப இல்ல. நெறைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் அலைஞ்சோம். கொஞ்சம் நெறையவே பார்த்தோம், மெனக்கெட்டோம். காப்பாத்த முடியல. ஏஜ் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியல. ஒரு 1 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி. சரி, ஓகே, நம்ம இனிமே வந்து பேக் டு ஃபார்ம் போணும் இல்லையா? ஸோ நம்ம சேனல்ல விடவே முடியாது. நம்ம தலைவருக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் விடவே முடியாது. திரும்பவும் வந்து நம்ம எங்க விட்டோமோ அங்கேருந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அண்ட் போன வீடியோல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய தலைவருடைய ஒரு ஒரு படத்த பத்தி நம்மளுடைய கருத்துக்கள நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதன்படி போன வீடியோல நான் வந்து 3 முடிச்சு படத்த பத்தி கேட்டிருந்தேன் என்னுடைய கடைசி வீடியோல. அதுக்கு சிலர் வந்து கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோலயும் நான் அதே தான் சொல்றேன். 3 முடிச்சு படத்த பத்தின உங்களுடைய கருத்துக்கள வந்து சுருக்கமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, அடுத்த வீடியோல நான் வந்து அத ஆர்கனைஸ் பண்ணி வீடியோஸ் பண்ணிட்டு நம்ம சேனல்ல வந்து நம்ம போட்டுறலாம். அண்ட் 3 முடிச்சு படத்துல நம்ம தலைவர் வந்து ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த சீன்ல அவர் பண்ண அந்த வில்லத்தனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இல்ல வந்து அந்த வில்லன்ல இருந்து மாறுறாரு இல்லையா? மனசு மாறி வராங்க இல்லையா? ஸோ அந்த மாரி சீன்ஸ் புடிச்சிருந்ததா? எந்த இடத்துல வந்து அவர வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த படத்துல இந்த சீன் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்படின்ற மாரி 3 முடிச்சு படத்துல எந்த சீன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அதாவது நம்ம சேனல் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹோப் குடுத்த ஒரு சேனல்னே சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து வெட்டி பேச்சுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் தலைவர பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே சேனல் வந்து வெற்றி பேச்சா மாறிடுச்சு. அது அது வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனல வந்து கன்டினியூஸா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, சின்ன வயசுல வந்து எனக்கு கொஞ்சம் பேசுறப்போ கொஞ்சம் ரொம்ப திக்குவேன். அது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன் இதெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து கன்டினியூஸா பேசணும் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி என்னுடைய லைஃப்ல. அப்படி இருக்கும் பொழுது, சரி நம்ம பேசுறதுக்காகவே ஒரு சேனல் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண புதுசுல நெறைய டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தேன். நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்போ வந்து பூஸ்டப் ஆச்சு, பெருசா ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தலைவர பத்தி நான் பேச ஆரம்பிச்சப்போ தான் வந்துட்டு நெறைய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு கிடைச்சது. ஒரு தலைவருடைய ஃபேன் பேஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு டாட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அவருக்கு இருக்கிற கோடான கோடி ரசிகர்கள்ல எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். தலைவர பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சப்போர்ட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு ரீச் எனக்கு கிடைச்சது. ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டாஸ்க்கா இருந்தது. பேச ஆரம்பிச்சேன். வளவளன்னு நெறைய பேசினேன். அப்புறம் வந்து இத வந்து ஆர்கனைஸ் பண்ணது எப்போ அப்படின்னா வந்து, தலைவர பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நெறைய நம்மளுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து நெறைய வர ஆரம்பிச்சது. தலைவருடைய ஃபாலோயர்ஸ், அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய பக்தர்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு, ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நாங்க இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த படத்துல அப்படி இருந்தது, இப்படி இருந்து நெறைய கருத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போடும் பொழுது தான் நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் வந்து ரீச் ஆச்சு. நல்லா ரீச் ஆயிட்டு வர்ற அந்த சமயத்துல, ஆஹா நல்லா போயிட்டு இருக்குடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல வீட்ல வந்து கொஞ்சம் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் அதுலருந்து கொஞ்சம் வெளில வந்துட்டோம். ஸோ பேக் டு ஃபார்ம். அண்ட் நம்ம தலைவர பத்தி பேசுறதுல நம்மளுக்கு எப்பவுமே வந்து போர் அடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சில நடிகர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நெறைய கம்பேர் பண்ணிலாம் வந்துட்டு நெறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன கட்சியே ஆரம்பிக்கல என்னத்த செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது தான் செய்றாங்களா? இத வந்து நம்ம சாதாரணமா யோசிச்சாலே நம்மளுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம். கட்சி ஆரம்பிச்சா தான் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவர் பண்ற நல்லது என்ன அப்படிங்கிறது
நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து தப்பானவங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, அவங்க பண்றதெல்லாம் தப்பா தான் தெரியும். ஒருத்தவங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு நல்லதா தெரியும். அதே மாதிரி தான். இவங்கள வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாதான், அவங்க என்ன நல்லது பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இல்ல நாங்க குறை தான் சொல்லுவோம் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க பண்ற எந்த நல்ல விஷயமும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இத தாண்டி அவங்க மேல பழி போடுறதுக்காக நெறைய நியூஸ்லாம் கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹேட்டர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் நல்ல ஒரு தீனி மாதிரி. அந்த நியூஸ் எல்லாம் வச்சுட்டு நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சமூக வலைத்தளங்கள்ல நெறைய பார்த்தேன். அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இவங்க தான் வந்து உயர்ந்தவங்க, இவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா இவ்ளோ காலங்கள் இல்லாம, இவ்ளோ காலங்கள் எவ்வளவோ அநீதிகள் நடந்தது. எந்த இடத்துலயும் நம்ம அவங்கள பார்க்கல. சரியா? நம்ம வந்து நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருந்த ஒருத்தங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூ டர்ன் எடுத்து பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் புரியுது. சரி வரட்டும், நல்லா இருக்கட்டும். நான் போன வீடியோஸ்ல கூட நான் சில வீடியோஸ்ல அதான் சொன்னேன். வர்றாங்களா வரட்டும். அவங்க நல்லபடியா அரசியல் பண்ணட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும், நல்லபடியா செட்டில் ஆகட்டும். அவங்களுக்கு சார்ந்தவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணட்டும், நல்லது நடக்கட்டும். அது வந்து நம்ம நல்ல விதமாவே பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தலைவருடைய ரசிகர்கள் நமக்கு வந்து எல்லாத்தையுமே நல்ல விதமா பார்த்து தான் பழக்கம். சோ அந்த மாரி இருக்கட்டும் அப்படின்ற மாரி தான் நான் இது வரைக்கும் பேசின வீடியோஸ்ல எல்லாமே பேசியிருக்கேன். பட் அவங்க சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி தானே ஆகணும். சோ அந்த மாரி நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வரப்போற வீடியோஸ்ல எல்லாம் நான் வந்து அத கொஞ்சம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் கிடையாது. ரீசென்ட்டா வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வயசுலயும் வந்து அடுத்தடுத்த 6 படங்கள் வந்து சைன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர பத்தி ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஒண்ணு பார்த்தேன். நமக்கு தெரியும் கூலி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்டினியூஸா 2, 3 படங்கள் கையில இருக்கு. அது தவிர தொடர்ச்சியாக 6 படங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நேம்லாம் வந்து வெளியிடல. 6 படங்கள் இருக்கு. கூலி வந்து நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் போற படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இன்னொரு 5 படங்கள். அப்படி வந்து 6 படங்கள் வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா படங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ நியூஸ் வரும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா 74 வயசுலயும் நமக்கு வந்து நம்பர் 1 இடத்துல இருந்து 6 படங்கள கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா, அது வந்து தலைவர் தான். வேற யாருமே நம்ம சொல்ல முடியாது. அதாவது அவர் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வரலாறு இருக்கு இல்லையா? இனிமே யாராலுமே இந்த மாரி ஒரு வரலாறு எழுதவே முடியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வரலாறு கிரியேட் பண்ணவங்களும் எல்லாருமே அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. பட் இவரோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சினிமால கன்டினியூஸா ஒரு 50 இயர்ஸ் ஒருத்தர் வந்து ஹீரோவா இருந்தாரா? அப்படின்னு கேட்டா, எந்த லாங்குவேஜ்லயுமே அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. திரையுலக பொறுத்த அளவுல. அதனாலதான் வந்து உலக அளவுல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறது வந்து சும்மா கிடையாது. உலக அளவுல நம்ம எடுத்து பார்த்தா கூட ஒரு 10 வருஷம் ஹீரோவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க உடல்நிலை காரணமாகவோ, இல்ல வயசு காரணமாகவோ வேற மாதிரி யூ டர்ன் அடிச்சு போறவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து 50 வருடங்களாக நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், இப்படிதான் இருக்கேன், இப்படிதான் நடிக்கிறேன் அப்படின்னு வந்தவங்க வந்து ரொம்ப இதுவரைக்கும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம உலகநாயகன் அவர்கள சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ வந்து சமீபத்துல நிறைய படங்கள் இல்லைனாலும் கையில இல்லைன்னா கூட இப்போ வரைக்கும் அவரும் ஹீரோ தான். அப்போல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவரு ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் ஹீரோவா தான் நடிக்க போறாங்க. இப்ப கூட வந்து 1, 2 படங்கள் அவர்கள் பண்ண போறதா செய்திகள்லாம் வருது. பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஈக்குவலா யாருடா இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உலகநாயகனை தவிர வேற யாரையுமே சொல்ல முடியாது. வேற எல்லாரும் வந்து வேற யாரையெல்லாமோ கம்பேர் பண்ணி அவங்க இவங்க வியாபார ரீதியாக வேணா ஒரு சில படங்கள் ஒரு கொஞ்சம் வசூல் வந்து அள்ளி இருக்கலாம் சிலருடைய படங்கள். ஆனா இந்த மாதிரியான ஒரு சாதனை அப்படிங்கிறது வந்து
கண்டிப்பா அவங்களாலயும் சரி, இவங்களாலயும் சரி, எவங்களாலயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சாதனைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா நம்ம வந்து நெறைய பேசிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து நெறைய இருக்கும். உங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் தோணும் இல்லையா? தலைவர் வந்து இந்த மாதிரி தலைவர் விமர்சனம் பண்றாங்க. இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது. இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அந்த கமெண்ட்ஸ எடுத்து நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு பண்ணி நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வரப்போற வீடியோல 3 முடிச்சு படம். அதுல தலைவருடைய எந்த கேரக்டர், என்ன சீன் உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது? இதுல வந்து நல்லா வில்லனா தான் இருந்தாரு. வில்லனாவே நம்ம வந்து அதுல வந்து நம்ம நல்லா இது நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்மளுடைய இந்த வெற்றி பேட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.